எம்பாக்ஸ் பாதிப்பின் அறிகுறிகள் என்னென்ன, யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பது குறித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் மருத்துவர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் கூட அந்த காய்ச்சல், அதுக்கு அடுத்து கொப்புளம், அந்த கொப்புளத்துக்கு அடுத்து சீல் ஒடிதல், அந்த சீல் ஒடிதல் அந்த சீல் காஞ்சி இது ஸ்கால்டு என்று சொல்லக்கூடிய தகடு வந்தது. இது அனைத்துமே நோயினுடைய அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால அந்த கம்ப்ளீட்டாக அவங்கள நம்ம தனிமைப்படுத்தணும். எப்படி கொரோனா வைரஸை நம்ம தனிமைப்படுத்தணுமோ அதே மாதிரி இவங்களை அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு தயார்படுத்தணும். ஆரம்பத்தில் இவங்களை தயார்படுத்தணும். என்னென்ன முறையில் இது பரவும் என்று கண்டால் தொடுதல் மூலமாகவும், டிராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன், தும்முவதும் இருமுவதும் வரக்கூடிய அந்த நீர்த்தளின்னு சொல்லுவாங்க, சளித்துளிகள் மூலமாகவும் வரலாம், தொடுதல் மூலமாக வரலாம். அந்த இன்ஃபெக்டட் உண்டை நம்ம தொடும்போதும் கூட வரலாம், செக்ஸுவல் கான்டாக்ட்லேயும் வரலாம். இதுதான் பரவக்கூடிய ஒரு முறை. காற்றின் மூலம், தொடுதல் மூலம், செக்ஸுவல் கான்டாக்ட் உடல் உறவு மூலம் கூட அது விடலாம். ஏற்கனவே அம்மை தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த நோய் வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அம்மை தடுப்பூசி போடாதவர்களுக்கு இந்த நோய் வரலாம். வந்தாலும் சாதாரண ஆளுகளுக்கு இது பாதிப்பு ரொம்ப ஏற்படுத்தாது. கை குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், சர்க்கரை நோயாளிகள் இவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக வரும். கைகால் வலி, காய்ச்சல், அசதி, கொஞ்சம் சில சமயம் மூச்சு திணறலும் வரலாம். இப்போ இப்போ ஆப்பிரிக்காவில் காங்கோவில் தான் முத வந்திருக்கு. நாங்கள் இது 2 டைப்பாக பிரிப்போம், கிளாட் 1, கிளாட் 2ன்னு. அதில் கிளாட் 2 கொஞ்சம் சிவியாரிட்டி கம்மி. ஆனால் இப்போ கிளாட் 1ல் பின்னு ஒரு சப்டைப்பு. அது கொஞ்சம் சிவியாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வராமல் தடுத்துட்டோம்னா நம்ம பாதிப்பு இருக்காது. இது வைரஸ்னால இதுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டு தான். தனியாக ஆன்டிவைரஸ் மாத்திரைகள் இதுக்கு கிடையாது. காய்ச்சலுக்குள்ள மாத்திரை, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, இதுதான் இதுக்குள்ள வைத்தியம். நாங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வார்டன் தயாராக இருக்குது, மருத்துவர்களும் தயாராக இருக்கும். வந்தால் சமாளிக்கிறதுக்கு எல்லாமே தயாராக இருக்கும்.